டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவில் நரகமாக மாறிவிட்டது. இந்த ரிப்போர்ட்கள் வெளிவந்த உடனேயே ஏராளமான பத்திரிகைகள், முக்கியமாக ஷரத் சர்மா எடுத்துக்காட்டிய அந்த முதல் ரிப்போர்ட், அதைத் தொடர்ந்து த பிஞ்ச் சௌரப் திரிபாठी அவர் எடுத்து வைத்த அடுத்த ரிப்போர்ட், இந்த 2 ரிப்போர்ட்களுமே வைரலானதற்கு பின்பு ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், இதை தாண்டி ஏராளமான பத்திரிகைகள் இதை கவர் செய்ததற்கு பின்பு முதல் முறையாக டெல்லி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் வெளிவந்து பதில் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் வெறும் அலிகேஷனை மட்டும் எடுத்து வைக்கக்கூடாது. ட்ரிபிள் இன்ஜின் கி சர்க்கார் டெல்லியில் இருக்கிறது. சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா, பிரைம் மினிஸ்டர்ஸோடைய ஆஃபீஸ் இந்த இடத்துல இருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பர்வேஷ் வர்மா அவர் கையில் தான் இந்த மினிஸ்ட்ரி இருக்குது. இப்போ பர்வேஷ் வர்மாவே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டை வைத்திருக்கிறார். பர்வேஷ் வர்மாவுடைய இந்த அரை மணி நேரம் ப்ரெஸ் மீட்டில் அவர் கொடுத்த பதில் என்ன? டெல்லியில் இருக்கக்கூடிய ஷர்மா என்க்ளேவ், முராதாபாத், தபாஸ் மற்றும் கிராரி என்கிற இந்த 3 இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் நரக வேதனையை, நரக வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். உடனுக்குடன் இந்த நபர்களுக்கு இப்போ எந்த விதமான ரிலீஃபும் கிடையாது.